அத்தியாயம் 2 அல்-பகரா அந்த மாடு. மொத்த வசனங்கள் 286. அல்-பகரா என்ற அரபு சொல்லின் பொருள் அந்த மாடு. அல்-குரானிலேயே மிகப்பெரிய அத்தியாயம் இதுதான். இந்த அத்தியாயத்தில் 67வது வசனம் முதல் 71வது வசனம் வரை மாட்டுடன் தொடர்புடைய அதிசய நிகழ்ச்சி ஒன்று கூறப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சி இடம்பெற்றதன் காரணமாகவே அந்த மாடு என்ற பெயர் வந்தது. இந்த பாகத்தில் 1 முதல் 25 வரை காண்போம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் பெயரால். அலீஃப் லாம் மீம். இது வேதம். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இறைவனை அஞ்சுவோருக்கு இது வழிகாட்டி. அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள். நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் செலவிடுவார்கள். முகமதே, உமக்கு அருளப்பட்ட இவ்வேதத்தையும் உமக்கு முன் அருளப்பட்டதையும் அவர்கள் நம்புவார்கள். மறுமையையும் உறுதியாக நம்புவார்கள். அவர்களே தமது இறைவனிடமிருந்து பெற்ற நேர்வழியில் இருப்பவர்கள். அவர்களே வெற்றியாளர்கள். ஏக இறைவனை மறுப்போரை நீர் எச்சரிப்பதும் எச்சரிக்காமல் இருப்பதும் அவர்களை பொறுத்தவரை சமமானதே. நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். அவர்களது உள்ளங்களிலும் செவியிலும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். அவர்களின் பார்வைகளில் திரை உள்ளது. அவர்களுக்கு கடும் வேதனையும் உண்டு. அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பினோம் என கூறுவோரும் மனிதர்களில் உள்ளனர். ஆனால் அவர்கள் நம்புவோர் அல்லர். அல்லாஹுவையும் நம்பிக்கை கொண்டோரையும் அவர்கள் ஏமாற்ற நினைக்கின்றனர். உண்மையில் தம்மைத்தாமே ஏமாற்றிக் கொள்கின்றனர். அவர்கள் உணர்வதில்லை. அவர்களின் உள்ளங்களில் நோய் இருக்கின்றது. அல்லாஹுவும் அவர்களுக்கு நோயை அதிகமாக்கிவிட்டான். பொய் சொல்வோராகவே இருந்ததால் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. பூமியில் குழப்பம் செய்யாதீர்கள் என்று அவர்களிடம் கூறப்படும் போதெல்லாம் நாங்கள் சீர்திருத்தம் செய்வோரே என கூறுகின்றனர். கவனத்தில் கொள்க, அவர்களே குழப்பம் செய்பவர்கள், எனினும் உணரமாட்டார்கள். இந்த மக்கள் நம்பிக்கை கொண்டது போல் நீங்களும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் கூறப்படும் போது இம்மூடர்கள் நம்பிக்கை கொண்டது போல் நம்புவோமா என கேட்கின்றனர். கவனத்தில் கொள்க, அவர்களே மூடர்கள், ஆயினும் அறிந்து கொள்ள மாட்டார்கள். நம்பிக்கை கொண்டோரை அவர்கள் சந்திக்கும் போது நம்பிக்கை கொண்டுள்ளோம் என கூறுகின்றனர். தமது செய்த்தான்களுடன் தனித்திருக்கும்போது நாங்கள் உங்களை சேர்ந்தவர்களே, நாங்கள் அவர்களை கேலி செய்வோரே என கூறுகின்றனர். அல்லாஹுவோ அவர்களை கேள்வி செய்கின்றான். அவர்களது அத்துமீறலில் அவர்களை தடுமாற விட்டுவிடுகின்றான். அவர்களே நேர்வழியை விற்று வழிகேட்டை வாங்கியவர்கள். எனவே அவர்களின் வியாபாரம் பயன் தராது. அவர்கள் நேர்வழி பெற்றோரும் அல்லர். ஒருவன் நெருப்பை மூட்டுகின்றான். அந்த நெருப்பு அவனை சுற்றியுள்ளதை வெளிச்சமாக்கிய போது அவர்களின் ஒளியை போக்கி பார்க்க முடியாமல் இருள்களில் அவர்களை அல்லாஹ் விட்டுவிட்டான். இவனது தன்மை போன்றே வழிகேட்டை வாங்கிய இவர்களது தன்மையும் உள்ளது. இவர்கள் செவிடர்கள், ஊமைகள், குருடர்கள். எனவே இவர்கள் நல்வழிக்கு திரும்ப மாட்டார்கள். அல்லது இவர்களது தன்மை வானத்திலிருந்து விழும் மலை போன்றது. அதில் இருள்களும் இடியும் மின்னலும் உள்ளது. இடி முழக்கங்களால் மரணத்திற்கு அஞ்சி தமது விரல்களை காதுகளில் வைத்து கொள்கின்றனர். தன்னை ஏற்க மறுப்போரை அல்லாஹ் முழுமையாக அறிபவன். அவர்களின் பார்வைகளை மின்னல் பறித்துவிட பார்க்கிறது. அது அவர்களுக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்தும் போது அதில் நடக்கின்றனர். அவர்களை இருள் சூழ்ந்து கொள்ளும்போது நின்று விடுகின்றனர். அல்லாஹ் நாடியிருந்தால் அவர்களின் செவியையும் பார்வைகளையும் போக்கியிருப்பான். எல்லா பொருட்களின் மீதும் அல்லாஹ் ஆற்றலுடையவன்.
மனிதர்களே, உங்களையும் உங்களுக்கு முன் சென்றோரையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள். இதனால் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். அவனே பூமியை உங்களுக்கு விரிப்பாகவும் வானத்தை முகடாகவும் அமைத்தான். வானிலிருந்து தண்ணீரையும் இறக்கினான். அதன் மூலம் கனிகளை உங்களுக்கு உணவாக பூமியிலிருந்து வெளிப்படுத்தினான். எனவே அறிந்து கொண்டே அல்லாஹுவுக்கு நிகராக எவரையும் கற்பனை செய்யாதீர்கள். தமது அடியாருக்கு முகமதுக்கு நாம் அருளியதில் நீங்கள் சந்தேகம் கொண்டு அதில் நீங்கள் உண்மையாளராகவும் இருந்தால் இதுபோன்று ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள். அல்லாஹுவைத் தவிர ஏனைய உங்கள் உதவியாளர்களையும் அழைத்து கொள்ளுங்கள். உங்களால் இதை செய்யவே முடியாது. நீங்கள் செய்யாவிட்டால் நரக நெருப்புக்கு அஞ்சுங்கள். கெட்ட மனிதர்களும் கற்களுமே அதன் எரிபொருள்கள். ஏக இறைவனை மறுப்போர்க்காகவே அது தயாரிக்கப்பட்டுள்ளது. நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தோருக்கு சொர்க்கச் சோலைகள் உள்ளன என்று நற்செய்தி கூறுவீராக. அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும். அதில் ஏதாவது கனி அவர்களுக்கு உணவாக வழங்கப்படும் போதெல்லாம் இதற்கு முன் இதுதானே நமக்கு வழங்கப்பட்டது என கூறுவார்கள். இதே தோற்றமுடையதுதான் முன்னோருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அங்கே அவர்களுக்கு தூய்மையான துணைகளும் உள்ளன. அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள்.